யசோதர காவியம் 9th தமிழில் இருக்க யசோதர காவியம். பாடல் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இதில் இருக்க சொல்லும் பொருள், அறம் அப்படின்னா நற்செயல், வெகுளி அப்படின்னா சினம், ஞானம் அப்படின்றதுக்கு மீனிங் அறிவு, விரதம் மேற்கொண்ட நன்னெறி. விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. இந்த பாடலோட பொருள், நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும். நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும். ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும். இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் தாம் கொண்ட நன்னெறியினை காக்க வேண்டும். இதுதான் நம்ம இப்போ பார்த்த பாடலுக்குரிய பொருள். இலக்கண குறிப்பு: ஆக்குக, போக்குக, நோக்குக, இந்த மாதிரி கா இந்த மாதிரி வந்துச்சு, லாஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுவே வியங்கோல் வினைமுற்று. வாழ்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர்றது எல்லாமே வியங்கோல் வினைமுற்று. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணமே பார்த்தீங்கன்னா தெரியும். போக்குக, அதை பிரிச்சு எழுதுறப்போ போக்கு கூட்டல் கா. போக்குங்கிறது பகுதி. பகுதி எப்பயுமே கட்டளை தொடராக தான் வரும். காங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஆக்குக, போக்குக, நோக்குக, இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட்டு நூல்வெளி. ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஒன்று தான் யசோதர காவியம். இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுத பெற்றதாகும். இந்நூலோட ஆசிரியர் பெயரை தெரியலை. இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. யசோதர காவியத்தில் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா யசோதரன். அவர் யாருன்னா அவந்தி நாட்டு மன்னன். அவருடைய வரலாற்றை தான் இந்த நூல் கூறுறதுனால இதுக்கு பேர் யசோதர காவியம். இந்த நூலில் 5 சருக்கங்கள் இருக்குது. இதில் இருக்க பாடல்களோட எண்ணிக்கை 320 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 330ன்னு சொல்லுவாங்க. ஸோ 5 காப்பியங்களில் ஒன்று தான் யசோதர காவியம். இந்த நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றது. இந்நூலோட ஆசிரியர் பெயர் தெரியலை. சமண முனிவர் ஒருவர் தான் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. யசோதர காவியத்தில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவந்தி நாட்டு மன்னனான யசோதரனின் வாழ்க்கை வரலாற்றை தான் சொல்லுது. இந்த நூலில் 5 சருக்கங்கள் இருக்குது. இந்நூலில் உள்ள பாடல்கள் 320ன்னு சொல்லுவாங்க, 330 அப்படின்னு சொல்லுவாங்க. இது 9th தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் யசோதர காவியம்.